ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சங்கீதா விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் சின்ன பையன் நான் வீடியோ எடுறான்னா அவன் சரியாக எடுக்கிறானா என்னன்னே தெரில. சரி குர்ரா நானே எடுத்துக்கிறேன்ட்டு வாங்கி நானே எடுக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி டியூஸ்டே, வெற்றிலை தீபம் ஏற்றணும். சாமி கும்பிட்றதுக்காக நெய்வேத்தியமாக ரவா கேசரி செய்யலான்ட்டு வாங்க விளக்கேற்றிட்டு கேசரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நெய் 2 ஸ்பூன் விட்டு முந்திரி திராட்சை எல்லாம் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. அப்புறம் அது எடுத்து அந்த நெய்யிலேயே ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதுலேயே தண்ணியும் ஊற்றி நல்லா ரவை வேகிற அளவுக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அதுலேயே சர்க்கரையும் போட்டேன், ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டேன். அதெல்லாம் நடுவில் எடுக்கவே முடியல. நல்லா அது கெட்டியானதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை போட்டு ஏலக்காய் தூள்லாம் போட்டேன். லாஸ்ட்டாக முந்திரி திராட்சையும் போட்டு கேசரி ரெடி. சரி வாங்க சாமி கும்பிடலாம். விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்கள் பையன் என்னை ஃபோட்டோ பிடின்னு ராவுடி. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவ்வளோதான். இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும். நேற்று சுண்டல் வேக வச்சது மீதி ஆகிடுச்சு. சரி அதை அப்படியே கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிரேவி பண்ணி இட்லி சுட்டி அவனுக்கு லஞ்சு கட்டி கொடுத்துடலான்ட்டு. கிரேவி பண்ணுறதுக்கு எப்பவும் செய்கிற மாதிரி தான் எண்ணெயை வச்சு கடாயில் எண்ணெயை ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வதக்கி கருவேப்பிலை அந்த மூக்கல்லையும் போட்டு நல்லா பெரட்டி அதுலேயே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லாம் போட்டு பெரட்டி அப்புறம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா மூக்கல்ல கிரேவி ரெடி. சிம்பிளாக இன்றைக்கி லஞ்சு முடிச்சிட்டேன். பின்ன வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா? இதை தூக்கி குப்பையில் கொட்டணுன்னா எவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம். அதனால் அது ராத்திரியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி ஒரு நேரத்துக்கு ஆகுது இல்லைங்களா? அதனால் அதையே கிரேவி பண்ணிட்டேன். கிரேவி செஞ்சு இட்லி சுட்டு இன்றைக்கி டிஃபன் இதுதான். அவனுக்கு லஞ்ச் கட்டி கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துட்டார். அவங்க அப்பா சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டார். அதனால் அவன் எனக்கு லஞ்சு வேண்டாம், நீ செஞ்சு எடுத்துகிட்டு வந்து மத்தியானம் ஸ்கூலில் கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு இட்லி மட்டும் சுட்டு காலையில் டிஃபன் செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணி செய்யணும். சிக்கன் பிரியாணி செஞ்சு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்கூலில் கொண்டு போய் வச்சுட்டு வரணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். டாடா பாய்.